நண்பர்களே இன்றைக்கி வந்து 28/4/2024 டியர் தான் பார்க்க போகிறோம். டியர் வந்து 8 மணி ஷோ என்ன மாதிரி நம்பர்கள் வரக்கு வாய்ப்பு இருக்க அப்படின்னு பார்ப்போம். 6 மணிக்கு வந்து டோட்டலாகவே சொதப்பிடுச்சு. வந்த நம்பரே வித்தியாசமாக 885 வந்துச்சு. 8ஆம் நம்பர் கொடுத்து வந்துச்சு பி போர்டில். அவ்வளோதான், அதுக்கு மேலே வரவே இல்லை. சரிங்களா, டோட்டலாகவே மாறிடுச்சு. இந்த ட்ரா பொறுத்த வரைக்கும் நமக்கு சுத்த வேஸ்ட்னு சொல்லலாம். ஒரே ஒரு நம்பர் மட்டும் தான் பாஸ் ஆச்சு. சரிங்களா, நான் தான் சொன்னால இந்த மாதிரிலாம் வரும், இந்த மாதிரி நிலமையெல்லாம் கண்டிப்பாக வருங்க. வந்தால் வின்னிங் வந்துகிட்டே இருக்கும், இல்லைன்னா இப்படி ஏதாவது சொதப்பி விட்டே போயிட்டே இருக்கும் அப்படின்னு. காலையில் ஒரு நம்பர் அழகாக 2 போர்டு வந்துச்சு. அதுக்கப்புறம் 6 மணி ஷோவுக்கு வரல, விட்டுட்டோம். அதே 8 மணி ஷோ கண்டிப்பாக வரும், பார்க்கலாம். சரிங்களா, 8 மணி ஷோ பார்க்குறதுக்கு முன்னாடி நமக்கு ஒரு 3 நம்பர் வரும்ல. அந்த 3 நம்பர் என்னென்னு பார்ப்போம். 74 634. சரிங்களா, செகண்ட் ரிசல்ட்டு 430 46. சரிங்களா, அதே மாதிரி 91 885. சரிங்களா, இதுதான் வந்து நமக்கு இன்றைக்கி கிடைக்கப்பட்ட நம்பர். 885ங்கிறது 6 மணி ஷோவுக்கு நமக்கு கிடைக்கப்பட்ட நம்பர். இதில் நம்ம வந்து 8ஆம் நம்பர் கொடுத்தோம். 8ஆம் நம்பர் வந்து கன்ஃபார்மாக பி போர்டில் வரக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்னு எதிர்பார்த்தோம். அதே மாதிரி பி போர்ட்லேயே வந்து நமக்கு விழுந்துச்சு, ஒரு அருமையான வின்னிங். சரிங்களா, அதே மாதிரி இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் எனக்கு என்ன நம்பர்கள் அமையறக்கான வாய்ப்புகள் இருக்குது, இந்த ட்ராவில் நமக்கு மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் என்ன இருக்குது அப்படின்னு தான் பார்ப்போம். சரிங்களா, இதில் வந்து 634 அப்படிங்கிற நம்பரையும் அதே மாதிரி 046ங்கிற நம்பரையும் இது ரெண்டையும் வச்சு அடுத்த ரிசல்ட், அதாவது 8 மணி ரிசல்ட்டு வந்து நமக்கு 6 மணி ரிசல்ட்டு 885 வந்துச்சு. அதாவது 885 டபுள்ஸாக வந்துச்சு. சரிங்களா, இப்போ டபுள்ஸ் வருது அப்படின்னா நமக்கு அடுத்த ட்ரா டபுள்ஸ் வருமானா வராது. அதுக்கு சிங்கிள்ஸ் ஆடுறதுக்கே அதிகமான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஒரு டபுள் இந்த கேஎல் மாதிரிலாம் வந்து நிறைய டபுள்ஸ் ஒத்துக்கிட்டே இருக்க மாட்டாங்க. ஒரே ஒரு டபுள்னால் ஒரு டபுள் வரும், இல்லை ஒரு 2 டபுள் வரும், அவ்வளோதான். அதுக்கு மேலாம் வைக்க மாட்டாங்க. அவங்க வந்து தொடர்ந்து வச்சுக்கிட்டே இருப்பாங்களா, அந்த மாதிரிலாம் வைக்க மாட்டாங்க. இங்கே ஏதாவது ஒரு ட்ராவில் மாறி வரும், ஏதாவது ஒரு ட்ராவில் டபுள்ஸ் வரும், அவ்வளோதான். சரிங்களா, அதுவும் எதர்ச்சியாக தான் வரும், டக்குன்னு நிறையலாம் வைக்க மாட்டாங்க. சரிங்களா, அது எப்பயாச்சும் ஒரு கதை வரும். சரிங்களா, அதனால் டியர் பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு மேட்ச் பண்ணி எடுத்துடலாம். பட் ஒவ்வொரு நாளைக்கு சொதப்பேரும், ஒவ்வொரு நாளைக்கு நல்லா நீட்டாக வந்துடும். சரிங்களா, அப்படி நம்ம வந்து காலையில் 12 மணிக்கு 1 மணி ரிசல்ட் அழகாக வந்து மேட்ச் ஆச்சு. 4 6 நம்பர் அருமை. நம்ம 946 கொடுத்து அடித்த நம்பர் 046. ஓகேங்களா, அந்த மாதிரி இதில் வந்து நமக்கு பி போர்டில் வந்து நமக்கு சூப்பராக செட் ஆகிருந்தது 8ஆம் நம்பர் கால்குலேஷன் இருந்துச்சு. அதே நீங்கள் ஆல் போர்டு போட்டுருந்தால் ஆல் போர்டு நமக்கு அதான் ஆல் போர்டு கொடுத்து நான் சொன்னேன் 8ஆம் நம்பர் வரக்கு வாய்ப்பு இருக்குன்னு. அதே மாதிரி தான் ஆடி இருப்பாங்க. சரிங்களா, அந்த மாதிரி தான் நம்ம கொடுக்குறோம், ட்ரை பண்ணி பாருங்கள். சரிங்களா, இந்த ட்ரா பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன நம்பருங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. அதில் வந்து நமக்கு டியரை பொறுத்த வரைக்கும் எனக்கு பேசிக்காக வரக்கூடிய நம்பர்கள் என்ன நம்பர்கள் இருக்குது, இதை பார்த்துருவோம். சரிங்களா, இப்போ வந்து பார்த்திங்கன்னா 74 634, அதே மாதிரி 430 46, 918 85. இதை மட்டுமே பேஸாக வச்சு தான் கொண்டு வந்திருக்கோம். இந்த 3 ரிசல்ட்டும் ரொம்ப முக்கியமான ரிசல்ட்டு. இதுதான் வந்து அடுத்த ரிசல்ட்டுக்கு என்ன நம்பர் வரப்போகுது அப்படிங்கிறது சொல்ல போகுது. சரிங்களா, இது ஒவ்வொரு நாளைக்கும் சொதப்பி விட்றோம். இப்போ 6 மணிக்கு சொதப்பிச்சு பார்த்திங்கன்னா அந்த மாதிரி சொதப்பி விட்றோம். பார்க்கலாம் என்னம்மா நம்பர் வருது. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஏ போர்டு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பரில் எனக்கு ரொம்ப பேசிக்காக இன்றைக்கி வரக்கூடிய நம்பர் வந்து ஏ போர்டு வந்து எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக 6ஆம் நம்பருக்கான வாய்ப்பு. சரிங்களா, 6ஆம் நம்பருக்கான வாய்ப்புகள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி தெரியுது. 6ஆம் நம்பர் வருதா அப்படிங்கிறது பாருங்கள். எனக்கு தெரிஞ்ச 6ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும். ஏன்னா 8க்கு 6 அப்படின்னு வரக்கு வாய்ப்புகள் இருக்குது. சரிங்களா, 8ஆம் நம்பருக்கு 6ஆம் நம்பர் அதிகமாக வரும். அந்த மாதிரி வரக்கான வாய்ப்பு இருக்குது. 8ஆம் நம்பருக்கு 6ஆம் நம்பர் தான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் வரக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது. அப்படி இல்லை அப்படின்னா ஒரு 4ஆம் நம்பர். இது ரெண்டுமே ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர். அதாவது 6 அதே மாதிரி 4. ஏன் அப்படி வருதுன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு 4ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு 8ஆம் நம்பருக்கு 4ஆம் நம்பர் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக வருமோ அதே மாதிரி 6ஆம் நம்பருக்கு அதே மாதிரி 8ஆம் நம்பருக்கு 6ஆம் நம்பர் 2 நம்பருமே ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக இந்த ட்ராவில் மேட்ச் ஆகக்கூடிய நம்பராக இருக்குது. உங்களுக்கு எது மேட்ச் ஆகுது கணக்கில் வரலாம் பாருங்கள். இப்போ நம்ம கொடுத்த நம்பர் அப்படியே வைக்கணுங்கிறதுலாம் கிடையாது. உங்களுக்கு எப்படி மேட்ச் ஆகுதோ அது அந்த மாதிரி வைங்க. இதில் நான் ஆல் போர்டு எது ஸ்ட்ராங்குங்கிறது கொடுப்போம். சரிங்களா, அதே மாதிரி நம்ம வந்து என்ன சொல்கிறோன்னா, இதில் வந்து நம்ம 6 நம்பர் கொடுக்குறோம் இல்லையா, இந்த 6 நம்பரை வந்து நம்ம வந்து நீங்கள் ஜாயின் பண்ணவங்களுக்கு 3 நம்பர் தான் கொடுப்போம். ரொம்ப கம்மியாக தான் கொடுப்போம், அதுக்கு மேலே கொடுக்க மாட்டோம். ஏன்னா அதில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா ஒரு 399 அப்படிங்கிற இந்த பேமெண்ட் மெத்தட் இருக்குது. சரிங்களா, அடுத்து வந்து இதுக்கு வந்து நம்ம வெறும் ஃபோட்டோ போடுறோம். இதுக்கு வந்து நமக்கு வீடியோ போடுவோம். 799க்கு வீடியோ போடுவோம். சரிங்களா, நீங்கள் வாங்க, கண்டிப்பாக உங்களுக்கு ஒருத்தான ஒரு வின்னிங் கண்டிப்பாக கொடுப்போம். கடைசியில் நீங்கள் ஒவ்வொரு ட்ரா, அதாவது நம்ம சொல்லலாம் ஒவ்வொரு ட்ராவிலையும் ஆல் போர்டு ஒரு நம்பர் பாஸ் ஆகிட்டே வரும். எப்போயும் மிஸ் ஆகும். பார்த்தீங்கன்னா 8ஆம் நம்பர் பி போர்டு அழகாக கொடுத்தோம் பார்த்தீங்களா, 8ஆம் நம்பர் தான் பி போர்டில் வரணும்னு கொடுத்தோம், வந்துருச்சா. அது மாதிரி தான் சொல்கிறோம். நம்ம வந்து ரொம்ப டஃப்பாக இருந்தாலும் லாஸ்ட்டுக்கு ஒரு போர்டாவது உங்களுக்கு வின்னிங் கண்டிப்பாக வந்துடும். அந்த மாதிரி ஆல் போர்டு போடுறவங்களுக்கு டெய்லி ஒரு வின்னிங் எடுத்துகிட்டே இருக்கலாம். போட்டால் காசு எடுக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் டபுள்ஸ் வரப்பெல்லாம் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே எடுக்கலாம். டபுள்ஸ் திடீர்னு 8ஆம் நம்பர் வந்து 3 8 வந்துருச்சு, 4 8 வந்துருச்சு ஆல் போர்டில் அப்படின்னா, இப்போ இன்றைக்கி பாருங்கள் 8ஆம் நம்பர் ஆல் போர்டு போட்டிருந்தீங்கன்னா 2 போர்டு வந்துச்சு. அந்த மாதிரி உங்களுக்கு டக்குன்னு அடிச்சிச்சுன்னா சூப்பராக அடிச்சிடும். அந்த மாதிரிலாம் வந்து வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதனால தான் நம்ம சொல்கிறோம். சரிங்களா,
ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆல் போர்டு 8 நம்பர் கொடுத்தோம், 8 நம்பர் டபுள் 8 வந்துச்சா, அப்போ நமக்கு வந்து என்ன ஆகும், டபுள் 8 2 8 வந்துருச்சு. அப்போ ஆல் போர்டில் நமக்கு 2 8 நமக்கு வந்துச்சுன்னா நமக்கு நல்ல காசு தான் இல்லையா? அது மாதிரி தான் சொல்கிறேன் நான். சொல்கிறது உங்களுக்கு புரிகிற மாதிரி சொன்னோன்னா அந்த மாதிரி வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்கிறது நம்ம தெளிவாக சொல்கிறோம். அதே மாதிரி பி போர்டை பொறுத்த வரைக்கும் பி போர்டில் நமக்கு வரக்கூடிய நம்பர் வந்து எனக்கு 3ஆம் நம்பர் மேலே டவுட் இருக்குது. ஏன்னா 3ஆம் நம்பர் ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர். 8க்கு 3 அப்படிங்கிற நம்பர் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஸ்ட்ராங்காக இந்த இடத்துல வரணும் அப்படிங்கிறது என்னோட கணக்காக இருக்குது. உங்களுக்கு வருதான்னு பார்த்தீங்கன்னா அடிக்கப்பட்ட நம்பர் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 8க்கு அடிச்சாங்க. 8க்கு 3 அப்படிங்கிறதும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் தான். அதனால தான் நம்ம அது வருதுன்னு எதிர்பார்க்குறோம். அந்த மாதிரி நம்பர் எது நீங்கள் கணக்கில் வச்சுருக்கீங்கன்னு எடுங்க. அதே போக மிஷின் சார்ட்டையும் கொஞ்சம் ரெஃபர் பண்ணிக்கோங்க. அது ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா நான் வந்து ஒரு ட்ராக்கு நமக்கு வின்னிங் வர ஆரம்பிச்சிருச்சு, தொடர்ந்து வருது அப்படின்னா, நான் 2 ட்ரா 3 ட்ரா வந்துருச்சு அப்படின்னா தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும். அப்போ நான் எதையுமே சொல்ல டக்கு டக்கு டக்குன்னு போட்டே இருப்போம். ஆனால் இதே மாதிரி கொஞ்சம் ஜர்க் அடிக்குது அப்படின்னா கொஞ்சம் விட்டு விட்டு வருதுன்னா கொஞ்சம் நீங்கள் வின்னிங் நம்பரு நீங்கள் மிஷின் சார்ட்டையும் கொஞ்சம் பார்த்து ரெஃபர் பண்ணி போகிறது ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதனால தான் சொல்கிறேன். சரிங்களா? அதே மாதிரி பி போர்டில் வந்து இன்னொரு நம்பரை பொறுத்து 8க்கு 8 நம்பர் திரும்ப ரிட்டர்ன் அடிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கிற மாதிரியும் தெரியுது. அது எதுவும் உங்களுக்கு கணக்கில் வருதான்னு பாருங்கள். அப்படி கூட வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. மிஸ் பண்ணிடாதீங்க. 8ஆம் நம்பர் திரும்ப வைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு சொல்கிறேன் இருங்க, நான் கடைசியில் ஆல் போர்டில் சொல்கிறேன் என்ன மாதிரி நம்பர்கள் மேட்ச் ஆகுது அப்படின்னா அது தகுந்த மாதிரி நீங்கள் வச்சிங்கன்னா கண்டிப்பாக ஓரளவுக்கு வின்னிங் எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். சரிங்களா? அதனால தான் கொடுக்குறேன். அதே மாதிரி நீங்கள் வச்சு பாருங்கள். கண்டிப்பாக நமக்கு சி போர்டு என்ன வருதுங்கிறது சொல்கிறேன். அதே மாதிரி ஏ போர்டில் அதே மாதிரி ஆல் போர்டில் என்ன நம்பர் வச்சா ஓரளவுக்கு சிறப்பாக நம்ம வின்னிங் எடுக்கிறதுக்கு அதிகபட்சமான வாய்ப்புகள் இருக்குங்கிறதுக்கு சொல்லிடலாம். அதே மாதிரி இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 634ங்கிற நம்பர்லேருந்தும் அதே மாதிரி 046ங்கிற நம்பர்லேருந்து மேட்ச் பண்ணி கொடுப்பாங்க. அப்படி கொடுக்குறதுக்கு அதிகபட்சமான வாய்ப்பு இருக்குது. நம்முடைய கணக்குலேயே அதே தான் வருது. 6ஆம் நம்பர் வருது, 4ஆம் நம்பர் வருது, 3ஆம் நம்பர் வருது, 8ஆம் நம்பர் வருது. இதெல்லாம் வச்சு மேட்ச் பண்ணி தான் ஒரு ரிசல்ட்டு கொடுப்பாங்க. இதில் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஆல் போர்டில் ஒரு சில நம்பர்கள் ஓரளவுக்கு கன்ஃபார்மாக தெரிஞ்சிருக்கு. அது என்ன நம்பர் அப்படிங்கிறதே பார்த்துருவோம். சரிங்களா? அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் யாராவது ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா 399 அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. அதில் வச்சு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். கடைசியில் நமக்கு தான் சொல்லணும்னா ஆல் போர்டு நம்ம 3 நம்பர் கொடுப்போம். 3 நம்பர் போட்டால் கூட நீங்கள் டெய்லி ஒரு வின்னிங் ஒவ்வொரு ட்ராவலையும் ஒவ்வொரு வின்னிங் எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாம். சரிங்களா? அந்த மாதிரி தான் நான் எப்பயுமே கொடுப்பேன். லாஸ்ட்டுக்கு ஒரு போர்டு உங்களுக்கு அந்த இடத்துல நெரிச்சின்னு வந்து உட்காந்துரும். அந்த ஒரு போர்டாவது ஒரு இடத்துல அதுக்கு எக்ஸாக்டாக இந்த படத்துலேயே வரப்போகுது அப்படிங்கிறது நம்ம சொல்லிடுவோம். நீங்கள் அதே போர்டுகளில் இருந்தால் கட்டிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு 8ஆம் நம்பர் போர்டுகளில் இருந்தால் கட்டியிருந்தீங்கன்னா 8ஆம் நம்பர் வந்திருக்கும். 8ஆம் நம்பர் தான் நம்ம கொடுத்தோம். பி போர்டு 8ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது அப்படின்னா அது மாதிரி நீங்கள் உங்களுடைய கணக்கும் கொஞ்சம் மேட்ச் ஆகும். உங்களுக்கு கொஞ்சம் மேட்ச் ஆச்சு, எனக்கு கொஞ்சம் மேட்ச் ஆச்சு. அது போக மிஷின் சார்ட்டு பரவாயில்ல 3 ஒரே மாதிரி இருக்குது அப்படின்னா நீங்கள் தான் வின்னர். வேறு யாருமே இல்லை. ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த மாதிரி தான் அடிக்கணும். அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி சி போர்டை பொறுத்த வரைக்கும் எனக்கு ஒரு 7ஆம் நம்பர் மேலே டவுட் இருக்குது. 7ஆம் நம்பர்லாம் 5க்கு 7 தான் ஆடுவாங்க. ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும். அப்படி வரக்கான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தெரியுது. 5ஆம் நம்பருக்கு 7ஆம் நம்பர் வருதா அப்படிங்கிறது பாருங்கள். எனக்கு தெரிஞ்சு 5க்கு 7 5க்கு 2 இதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கான நம்பர். இந்த டியர்லேயும் அதே தான். டியர்லேயும் நமக்கு அந்த மாதிரி சி போர்டு கால்குலேஷன்லாம் வந்து மேட்ச் ஆகிரும். சரிங்களா? பார்க்கலாம் என்ன மாதிரி அப்படி வருது. இன்றைக்கி 8 8ன்னு வச்சுருக்காங்களா, பெரிய நம்பர் வச்சுக்கிறாங்க. 8 8 5ங்கிற பெரிய நம்பர் வச்சுருக்காங்க. கொஞ்சம் சின்ன நம்பர் எதிர்பார்க்குறோம். பார்க்கலாம் எப்படி வருது அப்படின்னு. சரிங்களா? கொஞ்சம் சின்ன நம்பர் வந்துச்சுன்னா கூட சின்ன நம்பர்னால் உங்களுக்கு 8ஆம் நம்பர் வருது இல்லையா, 800 சில்லரை வருது. அதுக்கு போக 4 6 அந்த மாதிரி தான் எதிர்பார்க்குறேன் நான். நம்ம 885ன்னு வந்திருக்கு. 885 அதை விட சின்ன நம்பர் நமக்கு 6 4 அந்த மாதிரி தான் எதிர்பார்க்குறோம். அந்த மாதிரி வந்துச்சுன்னா கூட ஓரளவுக்கு நமக்கு இன்றைக்கி வின்னிங் இருக்கும், மாற்றம் இல்லை. சரிங்களா? அதே மாதிரி சி போர்டு இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் 0ங்க. 0க்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் இருக்குது. 5க்கு 0ன்னு ஆடுவாங்க. 5க்கு 0ன்னு ஆடுறத விட நமக்கு 7ஆம் நம்பருக்கு 0 வரக்கு 5ஆம் நம்பருக்கு 0 வரதை விட நமக்கு 5க்கு 7ங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக வர மாதிரி தெரியுது. ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இது ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பராக தெரியுது. எனக்கு வந்து 6ஆம் நம்பர் மேலே டவுட் இருக்குது. 6ஆம் நம்பர் கண்டிப்பாக இடத்துல உண்டு. ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி 3ஆம் நம்பர் 4ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு தெரிஞ்சு 8 இதுக்குள்ளே தான் ஆல் போர்டு வருது. உங்களுக்கு கணக்கில் வருதான்னு பாருங்கள். எனக்கு வந்தால் கூட எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள். நான் எப்படி பார்த்தாலும் 6ஆம் நம்பர் ஸ்ட்ராங்காக இருக்குது, 8ஆம் நம்பர் ஸ்ட்ராங்காக இருக்குது, 4ஆம் நம்பர் ஸ்ட்ராங்காக இருக்குது. இந்த 4 நம்பர் கூட போதும். 6 4 8ங்கிற நம்பர் கூட உங்களுக்கு அருமையாக வின்னிங் எடுத்து கொடுத்துட்டு ட்ரை பண்ணி பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்சு அது ரொம்ப ஸ்ட்ராங்காக வர மாதிரி தெரியுது. சரிங்களா? முயற்சி பண்ணி பாருங்கள்.